ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜிகே பொது அறிவில் ஃபாதர் ஆஃப் வேரியஸ் ஃபீல்டு தான் பார்க்க போகிறோம். முக்கிய துறைகளின் தந்தை. ஏற்கனவே ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஜென்ரல் தமிழ்லேருந்து ரிவிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க கேள்விக்கு போகலாம். நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, ஜேக்கப் கிரீன். இவர் ஒரு மொழி நூலாளர், அதாவது பிலாலஜிஸ்ட். தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி, நா. வானமாமலை. அதாவது தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை நா. வானமாமலை. இவர் தமிழ் நாட்டுப்புற பாடல்கள், கதைகள், பழமொழிகள், வழக்கங்கள் ஆகியவற்றை சேகரித்து பதிப்பித்தவர். இந்தியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி. இந்திய தொல்லியலின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் டி, சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் இந்திய தொல்லியல் துறையின் முதல் தலைமை இயக்குநராகவும் இருந்தார். மரபியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, கிரேகோர் மெண்டல். அதாவது பட்டாணி செடிகள் மீதான அவரது பணியின் மூலம் பரம்பரை அடிப்படை விதிகளை கண்டுபிடித்தார். அவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பொருளாதாரத்தின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் டி, ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் 1776 நாடுகளின் செல்வம், அதாவது த வெல்த் ஆஃப் நேஷன் என்ற புத்தகத்தை எழுதினார். இது பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய பங்களிப்பாக கருதப்படுகிறது. கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி, சார்லஸ் பேபேஜ். பேபேஜ் முன்வைக்கப்பட்ட கருத்து இறுதியில் முதல் கணினி முன்மாதிரியின் வளர்ச்சியில் பொறியாளர்களால் பயன்படுத்தப்பட்டது. இந்த காரணத்திற்காக சார்லஸ் பேபேஜ் கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நவீன இயற்பியலின் தந்தை யார்? அதாவது நவீன இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி, கலீலியோ கலிலி. குறிப்பு: கலீலியோ நோக்கு வானியலின் தந்தை, நவீன இயற்பியலின் தந்தை, நவீன அறிவியலின் தந்தை என்று பலவாறாக பெருமையுடன் அழைக்கப்படுகிறார். நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா குரூப் 2ல 2017 கேட்டிருந்தாங்க. விடை ஆப்ஷன் டி, ராஜாராம் மோகன் ராய். கோபால கிருஷ்ண கோகலே ராஜாராம் மோகன் ராயை நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைத்தார். உங்களுக்கு கொஸ்டின் மாற்றியும் கேட்கலாம், இது இம்பார்ட்டன்ட் தான். யார் ராஜாராம் மோகன் ராயை நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைத்தார்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனோ பகுப்பாய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி, சிக்மண்ட் ஃப்ராய்ட். அதாவது ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அதாவது ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, கரோலஸ் லினேயஸ். இந்தியாவின் தேச தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நவீன கணினி அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, ஆலன் டூரிங். இந்திய சினிமாவின் தந்தை என்று சரியாக அழைக்கப்படுபவர் யார்? இது 2015 குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. இந்திய சினிமாவின் தந்தை என்று சரியாக அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, தாதா சாஹிப் பால்கே.
கால அட்டவணையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ டிமிட்ரி மெண்டலீவ். நவீன மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஹிப்போக்ரட்டிஸ். ஹிப்போக்ரட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிமு 400க்கு அருகில் வாழ்ந்தவர். இணையத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி, அதாவது வின்டன் கிரேச்சர்ஃப். இணையத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்டன் கிரேச்சர்ஃப். இவர் இன்டர்நெட் மற்றும் TCP/IP-யின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர். பஞ்சாயத்து தொகுதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பஞ்சாயத்து தொகுதியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி மிண்டோ பிரபு. விடை ஆப்ஷன் பி மிண்டோ பிரபு. விலங்கியலின் தந்தை யார்? விலங்கியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில். நவீன சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஆகஸ்டே காம்டே. அதாவது நவீன சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆகஸ்டே காம்டே. அமெரிக்க அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஜேம்ஸ் மேடிசன். அமெரிக்க அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேம்ஸ் மேடிசன். குடிமையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? குடிமையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஜேம்ஸ் மேடிசன். மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பெட்ரார்க். அதாவது ஃபாதர் ஆஃப் ரினைசன்ஸ் அப்படிங்கிறது பெட்ரார்க். இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி பால கங்காதர் திலக். குறிப்பு பார்க்கலாம். பால கங்காதர் திலக் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழக்கத்தை எழுப்பினார். சுயராஜ்யம் என்ற சொல் முதலில் பால கங்காதர் திலக்கால் உருவாக்கப்பட்டது. பால கங்காதர் திலகர் லோக்மான்ய திலகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி டாக்டர் BR அம்பேத்கர். ஒரு குறிப்பு பார்ப்போம். டாக்டர் BR அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேசிய கீதம் 1950 ஜனவரி 24 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு தினமாக நவம்பர் 26 அறிவிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவில் நீலப் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஹிராலால் சௌத்ரி. நீலப் புரட்சி எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தி. இந்திய எஃகு தொழிலின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் பி ஜாம்ஷெட்ஜி டாடா. இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி MS சுவாமிநாதன். பசுமை புரட்சி எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா உணவு தானியம். இந்தியாவில் வெள்ளி புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவில் வெள்ளி புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ இந்திரா காந்தி அவர்கள். வெள்ளி புரட்சி எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தி. இந்தியன் மச்சியாவெல்லி என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியன் மச்சியாவெல்லி என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ கௌடில்யர். கௌடில்யரை இந்தியன் மாக்கியவெல்லி என்றும் அழைப்பர். இந்தியன் மாக்கியவெல்லி என்றும் அழைப்பர்.
இந்திய பறவையியலின் தந்தை யார்? இந்திய பறவையியலின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் ஏ சலீம் அலி. இந்தியாவில் வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ வர்கீஸ் குரியன். ஆப்ஷன் ஏ வர்கீஸ் குரியன். இந்த வெள்ளை புரட்சி எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி. இந்தியாவில் மஞ்சள் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அதாவது மஞ்சள் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ சாம் பிட்ரோடா. சாம் பிட்ரோடா. இந்த புரட்சி பார்த்தீங்கன்னா 1986லேருந்து 1987 வரைக்கும் நடந்தது. பின் வருவனவற்றில் இந்திய பாரம்பரிய இசையில் சரோத் சாம்ராட் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி அம்ஜத் அலி கான். ஆப்ஷன் சி அம்ஜத் அலி கான். உயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில். உயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி ஹிப்போக்ரட்டீஸ். ஆப்ஷன் சி ஹிப்போக்ரட்டீஸ். உலகில் பசுமை புரட்சியின் தந்தை யார்? பசுமை புரட்சியின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் ஏ நார்மன் இ போர்லாக். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் பசுமை புரட்சி கேட்கல, உலகில் பசுமை புரட்சின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடை நார்மன் இ போர்லாக். நவீன தத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன தத்துவத்தின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் ஏ ரெனே டெஸ்கார்டஸ். நவீன தத்துவத்தின் தந்தை ரெனே டெஸ்கார்டஸ். இந்திய ரயில்வேயின் தந்தை யார்? இந்திய ரயில்வேயின் தந்தை ஆப்ஷன் ஏ லார்ட் டல்ஹவுசி. அவர் பார்த்தீங்கன்னா 1853 மும்பையில் இருந்து தானே வரை முதல் ரயில்வே பாதை அமைத்தவர். இந்தியாவின் தாவரவியலின் தந்தை யார்? இந்தியாவின் தாவரவியலின் தந்தை யார்? விடை ஆப்ஷன் ஏ வில்லியம் ராக்ஸ்பர்க். அதாவது இந்திய தாவரவியலின் தந்தை வில்லியம் ராக்ஸ்பர்க். இந்திய ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம். குறிப்பு: ஏவுகணைகள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் அவர் செய்த பங்களிப்பிற்காக அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். இந்திய திட்டவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் சி விஸ்வேஸ்வரய்யா. அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங் விஸ்வேஸ்வரய்யா. இந்திய புள்ளி விவரங்களின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ். இந்திய பட்ஜெட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் வில்சன். இந்திய பட்ஜெட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜேம்ஸ் வில்சன். இந்திய டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்ப தந்தை யார்? அதாவது ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி ஜே லால்ஜி சிங். குளோனிங்கின் தந்தை என அறியப்படுபவர் யார்? குளோனிங்கின் தந்தை என அறியப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ இயன் வில்முட். இயன் வில்முட். இந்திய பார்மசியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய பார்மசியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மகாதேவ லால் ஸ்கிராஃப். இந்தியாவில் உள்ளாட்சி சுய அரசின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2018 கேட்கப்பட்ட கேள்வி இது.
விடை ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு. இந்தியாவில் சுற்றுச்சூழலின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி ராம்தேவ் மிஸ்ரா. ஆப்ஷன் டி ராம்தேவ் மிஸ்ரா. அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் டி சுஷ்ருதர். அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சுஷ்ருதர். கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.